Good morning students. இந்த வீடியோவில் நாம் பிளான்ட் அனாட்டமி, அதாவது 11th உள்ள 9வது பாடத்தில் உள்ள பிளான்ட் அனாட்டமி தாவர உள்ளமைப்பியல் என்ற பாடத்தில் பார்ட் 1 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தாவர உள்ளமைப்பியல்னா என்ன? தாவரத்தின் பகுதிகளை நாம் என்ன செய்யலாம்? அது வேராக இருக்கலாம், தண்டாக இருக்கலாம், இல்லைனா இலையாக இருக்கலாம், எந்த பாகமாக இருந்தாலும், மகரந்தத்தாளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதனை சிறிய சீவல்களாக வெட்டி நுண்ணோக்கியில் வைத்து பார்க்கும்போது அதன் உள்ளமைப்பு நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதை தான் நாம் என்ன சொல்கிறோம். ஸோ உள்ளமைப்பை பற்றி படிக்கும் பிரிவிற்கு தான் தாவர உள்ளமைப்பியல். அப்போ நம்ம எப்படி அதை படிக்க முடியும்? நுண்ணோக்கியின் மூலம் சிறிய சீவல்களாக வெட்டி அதை நல்லா ஸ்டெயின் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நுண்ணோக்கியில் வைத்து பார்க்கும்போது அதனுடைய உள்ளால் இருக்கக்கூடிய திசுக்களின் அமைப்பு நமக்கு தெரியும். இந்த பிரிவிற்கு தான் பேர் என்னது? தாவர உள்ளமைப்பியல். So we call it as plant anatomy in English. ஓகேயா? ஸோ இதில் முதல்ல உங்களுக்கு உங்கள் சாப்டரில் நெகேமியா குரூ அப்படிங்கிற ஒரு பெண் சயின்டிஸ்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஷீ இஸ் அ லேடி. சரியா? இந்த நெகேமியா குரூ, ஷீ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி, தாவர உள்ளமைப்பியலின் தந்தை. ஷீ இஸ் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமி, நெகேமியா குரூ. சரியா? இவங்க she wrote a book. எதுலன்னா anatomy of seed plants. அதில் நல்ல தெளிவாக இந்த அனாட்டமி பற்றி நல்லா விளக்கியிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே நல்லா புரிகிற மாதிரி இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து இந்த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அனாட்டமிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அவங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு மெடல் கிடைச்சிருக்கு, நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ். சரியா? அவங்களுடைய இந்த பணிக்காக நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸும் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. 1 மார்க்கில் ஒரு வேளை இது கேட்டால் உங்களுக்கு தெரிகிறதுக்காக உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு மேபி இது உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். ஓகேயா? ஸோ நெகேமியா குரூ. இப்போ தான் நம்ம சாப்டருக்குள்ளால என்றாங்க. டிஷ்யூ டிஷ்யூ அல்லது திசு, இதுதான் முதல் கான்செப்ட் உங்களுக்கு இந்த சாப்டரில் கொடுத்துருக்கக்கூடியது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அனைத்து தாவர உடலம் முழுவதுமாக, அது விலங்குகளாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, மொத்த உடலமும் பல செல்களால் ஆனது. எனவே இந்த செல்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான தோற்றம், பணி, அமைப்பு, இது எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, ஸோ ஆரிஜின், ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர், இதில் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸோட குரூப்புக்கு பேர் தானது டிஷ்யூ. அப்போ ஒத்த தோற்றமுடைய, ஒத்த ஃபங்க்ஷன், அதாவது பணிகளை செய்யக்கூடிய செல்களின் தொகுப்பு தான் திசு என்று அழைக்கப்படுகிறது. A group of cells which are alike in their structure, function and origin is called as a tissue. திசுக்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவுக்கு திசு அமைப்பியல் என்று பெயர். திசுக்களை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவிற்கு தான் என்ன பேரு? திசு அமைப்பியல். The study of tissue is called histology. So what is called histology or define histology அப்படின்னு கேட்டா, the study of tissue is called histology. Now types of tissue. There are 2 different types of tissue. So types of tissue. Types of tissue. திசுக்களின் டிஷ்யூஸ், திசுக்களின் வகைகள். திசுக்களின் வகைகள், திசுக்களின் வகைகள் 2 பெரும் பிரிவாக பிரிவு. திசுக்களின் வகைகள் 2 பெரும் பிரிவுகளாக பிரிவு. திசுக்கள் ஒன்று மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. Another one is permanent tissue. Meristematic tissue na தமிழ்ல ஆக்கு திசு. Permanent tissue na நிலைத்த திசு. So திசுக்கள், tissues are classified into 2 major types, meristematic tissue and permanent tissue. திசுக்கள் ஆக்கு திசு மற்றும் நிலைத்த திசு என 2 பெரும் பிரிவுகளாக பிரிகிறது.
ஸோ முதல்ல நாம படிக்க போறது ஆக்கு திசு. முதல்ல நாம படிக்க போறது என்னது? ஆக்கு திசு. That is meristematic cells, tissues. Meristematic tissues. First one is meristematic tissues. Meristematic tissues. So meristematic tissues, these are the name meristos. It's a Greek word. Meristos அப்படினா they are capable of division. They are capable of division. So they can divide and redivide and continuously they form new cells. So பகுபடும் தன்மையுடைய செல்கள் தான் ஆக்கு திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. பகுபடும் தன்மையுடைய திசுக்கள், பகுபடும் தன்மை அதான் capable of division. பகுபடும் தன்மையுடைய செல்கள் ஆக்கு திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆக்கு திசு அல்லது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்கிற வார்த்தை கொடுத்தது சி நகேலி. சி நகேலி என்பவர் தான் இந்த வார்த்தையை முதலாக தந்தார். மெரிஸ்டோஸ் என்றால் they are capable of division. Now the characteristic features of the meristematic tissues. ஆக்கு திசுக்களினுடைய பண்புகள் very very important question. ஸோ ஆக்கு திசுக்களின் பண்புகள்ல முதல்ல வரக்கூடியது they are isodiametric in shape. ஷேப்னா ஒரே விதமான அமைப்பை விட்டமுடையதாக இருக்கும், ஒரே விட்டமுடைய சமமான அளவுடைய செல்களாக இருக்கும். they are isodiametric, சம விட்டமுடைய செல்கள், isodiametric cells. சரியா? and their shape may be oval, spherical, rectangular or polygonal in different shapes. Oval, spherical, rectangular, polygonal in many shapes they possess. So பலவிதமான வடி, முட்டை, கோளம், சரியா, ஓவல், ஸ்பெரிக்கல், பாலிகோனல், இப்படி பல ஷேப்ல இருக்கும். ஸோ கோள வடிவமா இருக்கலாம், முட்டை வடிவமா இருக்கலாம், பலகோண வடிவமா இருக்கலாம். சரியா? and then they have a very dense cytoplasm. Dense cytoplasm. And then a prominent nucleus. And a prominent nucleus will be there. So, in the meristematic tissues la அடர்த்தியான cytoplasm, dense cytoplasm இருக்கும். நல்ல தெளிவான பெரிய உட்கரு காணப்படும், நியூக்ளியஸ் இருக்கும். And then the vacuoles are they may be absent or they are very small. vacuoles மிக சிறியதாக, அதாவது அந்த காற்று குமிழிகள் இருக்கலாம், இந்த குமிழிகள் எப்படி இருக்கும்? ரொம்ப சிறியதாக இருக்கும், இல்லைன்னா they may be absent. vacuoles எப்படி இருக்கும்? குமிழிகள் எப்படி இருக்கும்? vacuoles are very small or they may be absent. They may be absent. And the cell wall is very thin. The cell wall is very thin. Cell wall ரொம்ப தின்னா இருக்கும். சரியா? இந்த vacuoles very ஸ்மாலா இருக்கும், இல்லைன்னா absent-ஆ இருக்கும், இல்லாம இருக்கும். vacuoles ரொம்ப சிறியதாக இருக்கும், இல்லைன்னா அவை இல்லாம இருக்கும். செல் வால் வந்து ரொம்ப தின்னா மெல்லிதாக காணப்படும். இனி இவை மீளும் தன்மையுடையதா இருக்கும். மீளும்னா என்னது? they show elasticity. அந்த இழுபடக்கூடிய தன்மை அதுல இருக்கும். சரியா? and then the sixth point, they are capable of division. they divide, they பகுபட்டு மீண்டும் மீண்டும் புதிய செல்களை உருவாக்கும் தன்மை உண்டு. இன்னொன்று they are self perpetuating. self perpetuatingனா தன்னைத்தானே பெருக்கமடைந்து, தன்னைத்தானே பகுப்படைந்து பெருக்கமடையும் திறன் தான் செல்ஃப் பெர்பெச்சுவேட்டிங். சரியா? இது மாதிரி பகுபடும் தன்மை இருக்கிறதுனால இது வந்து என்ன சொல்றோம், நம்ம திரும்ப திரும்ப புதிய செல்களை உருவாக்கக்கூடிய பண்பு இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பண்புகள், மெரிஸ்டமேட்டிக் திசுக்களின் பண்புகள். சரியா? இது வந்து ஐசோடைமெட்ரிக்கா இருக்குது, சம அளவு விட்டமுடையதாக இருக்கு, பல வடிவங்கள்ல இருக்குது, ஓவல், ஸ்பெரிக்கல், பாலிகோனல். சரியா? கோள, முட்டை, பலகோண வடிவத்தில் இருக்குது. டென்ஸ் சைட்டோபிளாசம் அண்ட் வெரி ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இருக்கு. அடர்ந்த சைட்டோபிளாசமும் உட்கருவும் காணப்படுகிறது. வேக்யூல்ஸ் குறைவாகவும் இருக்கும், வெரி ஸ்மாலா இருக்கும், இல்லைன்னா குறை அப்சென்டா இருக்கும். செல் வால் இஸ்
ரொம்ப தின்னா இருக்கும், நல்ல மீட்சியடையும் தன்மை உடையதாக இருக்கும். அவை தன்னை பேருக்கு அதை ஒரு செல்கள் பகுப்படும் திறன் உடையதாக இருக்கும். ஸோ இதில் 3 மார்க்கில் கேட்டால் 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். And now you are going to study about the types of meristematic tissues. Types of meristematic tissues. So types, the meristematic tissues are classified on the basis of the place where they present. சரியா? Their position, depending upon their position, and then depending upon their position, first time. Then depending upon their origin, and depending upon their function, and depending upon their plane of division. So the meristematic tissues are classified under 4 criteria, under 4 characteristic features, that is criteria. Meristematic tissues. Meristematic tissues are classified under the criteria. பாருங்க இதெல்லாம் position, அமைவிடம். position ஆனது அமைவிடம், தோற்றம், ஆரிஜின்னா தோற்றம், ஃபங்க்ஷன்னா பணி, பகுபடும் தன்மை. இதன் அடிப்படையில் பல வகைகளாக பிரியுது. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் டைப்ஸ் பல வகைகளாக இதில் பிரியுது. முதல்ல அமைவிடம். சரியா? அமைவிடத்தில் நம்ம ஒரு டயக்ராம் போடலாம். பாருங்க, ஒரு தண்டு இப்படி இருக்குது, அதனுடைய நுனி பகுதி இப்படி இருக்கும். இங்கே கணு பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்படி இலைகள் வரும், அடுத்த கணுவில் இங்கே இலைகள் வரும், அடுத்த கணுவில் இங்கே இலைகள் வரும், இப்படி இலைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ இது கணு பகுதி, இதெல்லாம் கணு பகுதியில் தான் இலைகள் வரும். ஸோ leaf originate on the nodal region. Now you may find the meristematic cells at the apices of stem and root. So the apices na நுனி பகுதியில், தாவர தண்டின் நுனி பகுதியிலும் வேரின் நுனி பகுதியிலும் காணப்படக்கூடிய இந்த ஆக்கு திசுவானது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவானது, you will call it as apical meristem. சரியா? அப்ப நுனி, தண்டி நுனி, வேரி நுனியில் காணப்படக்கூடிய இந்த ஆக்கு திசுவானது நுனி ஆக்கு திசு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா தாவரத்தின் நுனி பகுதியும் வேரின் நுனி பகுதியும் தான் வளர்ந்துட்டே போகும். ஸோ தாவரங்கள் நீள்வாக்கில் வளர்வதற்கு இது உதவி புரிகிறது. ஃபார் த longitudinal growth of the plants, the apical meristems are very useful. Their function is for the apical, that is for the longitudinal growth of the plant. They are helping the longitudinal growth of the plant. Now the second type, you may find it in the nodal region. So இங்க ஏற்கனவே permanent tissue இருக்கும். In between the permanent tissue, in the nodal region, you may find the meristematic tissue. So the meristematic cells in between, இங்கெல்லாம் permanent tissue இருக்கு, அதுக்கு இடையில meristematic ஆக்கு திசு வருது. ஸோ நிலைத்த திசுக்கு இடையில ஆக்கு திசு வருதுனால இது intercalary meristem. This is called intercalary meristem. ஸோ இடை ஆக்கு திசு, தமிழ்ல இது இடை ஆக்கு திசு. இது for the elongation of internode. It is responsible for the elongation of internode. கணுவிடை பகுதிகளின் நீட்சிக்கு இது பயன்படுகிறது. So the second type is intercalary meristem. இடை ஆக்கு திசு கணு பகுதியில் நிலைத்த திசுகளுக்கு இடையில இருக்கு. இனி மூணாவது ஆக்கு திசுவானது இந்த தண்டின் அல்லது வேரின் நீள் அச்சுக்கு இணையாக காணப்படும். வேரின் அல்லது தண்டின் நீள் அச்சுக்கு இணையாக காணப்படக்கூடிய இவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? lateral meristem. எவ்வாறு அழைக்கப்படுது? பக்க ஆக்கு திசு. எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பக்க ஆக்கு திசு,
lateral meristem. So depending upon the position, this is meant for the secondary growth, secondary thickening, widening of the stem. சரியா? பருமன் அதிகரிப்பதற்கு இது பயன்படுகிறது. So secondary growth of the stem is done by the lateral meristem, that is பக்க ஆக்கு திசு. இரண்டாம் நிலை தாவர தண்டு மற்றும் வேரின் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு இவை உதவுகின்றன. So depending upon the position, மூணு டைப் இருக்கு. ஒன்னு நுனி ஆக்கு திசு, இடை ஆக்கு திசு, பக்க ஆக்கு திசு. So apical meristem, intercalary meristem and lateral meristem. Very important diagram, very important question. Okay, yeah? Now தோற்றத்தின் அடிப்படையில் depending upon the origin, there are two types. One is primary meristem, முதல் நிலை ஆக்கு திசு. Another one is secondary meristem, இரண்டாம் நிலை ஆக்கு திசு. முதல் நிலை ஆக்கு திசு பிரைமரி மெரிஸ்டம், இரண்டாம் நிலை ஆக்கு திசு செகண்டரி மெரிஸ்டம். So முதல் நிலை மெரிஸ்டம், that is primary meristem, the cells are produced from the embryo, from the embryonic stage la produce பண்ணக்கூடிய அந்த செல்ஸ்க்கு பேர்தானது primary meristem and produces the primary body of the plant. அப்போ கருவுல இருந்து முதலாக உருவாக்கி ஒரு சிறு செடி உருவாகும்ல, ஒரு வருடம் உருவாகும் இல்லையா, அதுக்கு பேர்தானது பிரைமரி மெரிஸ்டம்னால வரக்கூடிய வளர்ச்சி. சரியா? ஸோ இதுதானது பிரைமரி மெரிஸ்டம். இது அப்போ எம்பிரியோஸ்ல இருந்து எம்பிரியானிக் growthல இருந்து வரக்கூடிய இந்த growthக்கு பேர்தானது பிரைமரி மெரிஸ்டம். தென் செகண்டரி மெரிஸ்டம்னா செகண்டரி செல்ஸ், பெர்மனன்ட் செல்ஸ்னால வரக்கூடியது. ஸோ some of the that is permanent cells, they once again அது பிற்போக்கு ஆக்கு திசுவாக மாறுது. திரும்பவும் அது பெர்மனன்ட் டிஷ்யூ ஆக்கு திசுவாக மாறி they divide and redivide and they produce new cells and they meant for the secondary growth. They meant for the secondary growth. For example, cork cambium. corkனா என்னது? புறணி. இந்த கார்டெக்ஸ்ல வரதுல அங்க வரக்கூடியது cork cambium. So cortex ஏற்கனவே பெர்மனன்ட் டிஷ்யூனால இருக்கு, அதுக்கு இடையில திரும்ப கேம்பியம் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆக்கு திசு ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர்தானது கார்க் கேம்பியம். அண்ட் தென் ரெண்டு வாஸ்குலர் பண்டலுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மெடுலரி ரேஸ் எப்படி மாறும்? உங்களுக்கு ஆக்கு திசுவா மாறும், மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவா மாறுது ஃபார் த செகண்டரி growth நடக்கிறதுக்காக. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய பெர்மனன்ட் டிஷ்யூ சரி அதுல இருந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் புதுசா உருவாகுது, அதை தான் நம்ம செகண்டரி மெரிஸ்டம்னு சொல்றோம். திஸ் இஸ் மென்ட் ஃபார் த செகண்டரி growth, செகண்டரி tissues, to produce the secondary tissues. சரியா? எக்ஸாம்பிள்ஸ் கார்க் கேம்பியம் மற்றும் இன்டர்ஃபாசிகுலர் கேம்பியம். இந்த கார்க் கேம்பியம் உங்களுக்கு கார்க் கேம்பியம் தான் உங்களுக்கு தமிழ்லையும். இன்டர்ஃபாசிகுலர்னா கற்றை இடை கேம்பியம். சரியா? அப்போ முதல் நிலை தாவரத்தை உருவாக்கக்கூடியது பிரைமரி மெரிஸ்டம், இரண்டாம் நிலை தாவர வளர்ச்சியை உருவாக்கக்கூடியது செகண்டரி மெரிஸ்டம். Then depending upon the function, அதாவது பணியின் அடிப்படையில் மூணு வகையா பிரியுது. ஒன்னு புரோட்டோடர்ம், டர்ம்னா என்ன சொல்லி தந்திருக்கிறேன்? தோல். புரோட்டோடர்ம் என்றால் தோல். அப்போ எபிடர்மிஸை உருவாக்குது, தோல் தொகுதியை உருவாக்குறது புரோட்டோடர்ம். சரியா? எபிடர்ம், it gives rise to epidermis, தோல் தொகுதி. Then second type procambium, which gives rise to the primary vascular tissues. அப்போ புரோட்டோடர்ம் தோல் தொகுதியை உருவாக்குது, எபிடர்மிஸை. ப்ரோகேம்பியம் முதல்நிலை வாஸ்குலர் டிஷ்யூக்களை உருவாக்குது. முதல் நிலை வாஸ்குலர் திசுக்கள்னா என்ன? சைலம், முதல்நிலை சைலமும் முதல்நிலை புளோயத்தையும். மூணாவது உள்ளது கிரவுண்ட் மெரிஸ்டம். இந்த கிரவுண்ட் மெரிஸ்டம் it gives rise to the cortex pith. ஸோ இந்த எபிடர்மிஸையும் வாஸ்குலர் டிஷ்யூவும் தவிர மீதி எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியது என்னது? கார்டெக்ஸையும் பித்தையும் உருவாக்கக்கூடியது தான் என்னது? இந்த கிரவுண்ட் மெரிஸ்டம். They gives rise to cortex, புரணி and pith. புரணியும் பித்தையும் உருவாக்கக்கூடியது என்னது? கிரவுண்ட் மெரிஸ்டம். Now the fourth one is depending upon the plane of division. Depending upon the
பிளேன் ஆஃப் டிவிஷன் முதல்ல உள்ளது மாஸ் மெரிஸ்டம். மாஸ் மெரிஸ்டம்னா என்ன? மாஸ் மெரிஸ்டம்னா பொருண்மை ஆக்குத்திசு. பொருண்மை ஆக்குத்திசு. இங்க அதனுடைய பகுபடும் திறன் எல்லா திசைகளிலும் இருக்கும். in all planes they divide in all planes எல்லா திசைகள் எல்லா பக்கங்களிலும் அது பகுபடும் தன்மை உடையதா இருக்கிறதுனால நிறைய குரூப் ஆஃப் செல்ஸை உருவாக்கும். இது இளம் கருவுல இருக்கும், இன் யங் எம்ப்ரியோஸ்ல இருக்கும், அண்ட் இன் எண்டோஸ்போம் கருவுன்ல இருக்கும், அண்ட் தென் இன் வித்தகம்னா ஸ்பொரான்சியத்தில் இருக்கும் இந்த மாஸ் மெரிஸ்டம். And then second one is rib meristem. Rib meristem, ribna is villi, சரிதானா? So villi ஆக்குத்திசு. So இந்த ஆக்குத்திசு அல்லது ஃபைல் மெரிஸ்டம், சரியா? இந்த ஆக்குத்திசு எதுலனா the cells they divide anticlinally in one plane. So இப்படி இருக்கிறது ஒரு செல் இப்படி இருக்குன்னா இது பெரிக்ளைனல் டிவிஷன், இது ஆன்டிக்ளைனல் டிவிஷன். புரியுதா? ஸோ இந்த ஆன்டிக்ளைனல் டிவிஷன் ஒரே பிளைன்ல நடக்கும், இன் ஒன் பிளைன், சரியா? ஒரே ஒரு பகுதியில் மட்டும் நடக்கும், ஒரு பக்கம் மட்டும் நடக்கும் ஒரு பிளைன்ல. ஸோ இதனால வரக்கூடியதானது ரிப் மெரிஸ்டம், சரியா? இதானது ரிப் மெரிஸ்டம், சரியா? இது எபிடர்மிஸ் உருவாகுது. இனி பாருங்க, மூணாவது உள்ளது பிளேட் மெரிஸ்டம். மூணாவது பிளேட் மெரிஸ்டம். ஸோ இதே மாதிரி தான் ஆன்டிக்ளைனல் டிவிஷன் நடக்கும் இன் 2 planes. in how many planes? 2 பிளேன்ல ஆன்டிக்ளைனல் டிவிஷன் அங்க நடக்கும், சரியா? இதுல இதுக்கு எக்ஸாம்பிள் எபிடர்மிஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் எபிடர்மிஸ், ரிப் மெரிஸ்டமுக்கு எபிடர்மிஸ், இந்த எக்ஸாம்பிள் கார்டெக்ஸ், சரியா? ஸோ the meristematic tissues depending upon their position, origin, function and plane of division, they are divided into 4 different types. மெரிஸ்டமேட்டிக் திசுக்கள் அவற்றினுடைய அமைவிடம், தோற்றம், பணி மற்றும் பகுபடும் தன்மையை பொறுத்து 4 வகைகளாக பிரியுது. எபிக்கல் மெரிஸ்டம், நுனியாக்கு திசு, இன்டர்கேலரி மெரிஸ்டம், இடையாக்கு திசு, லேட்டரல் மெரிஸ்டம், பக்காக்கு திசு. தோற்றத்தின் ஆரிஜினுடைய அடிப்படையில் பிரைமரி மெரிஸ்டம், செகண்டரி மெரிஸ்டம். ஃபங்க்ஷன் அல்லது பணியின் அடிப்படையில் புரோட்டோடம், ப்ரோகேம்பியம், கிரவுண்ட் மெரிஸ்டம். பிளேன் ஆஃப் டிவிஷன் அல்லது பகுபடும் தன்மையின் அடிப்படையில் மாஸ் மெரிஸ்டம், ரிப் மெரிஸ்டம் அண்ட் பிளேட் மெரிஸ்டம். சரியா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூ.